ஆணைய தலைவராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டுள்ளார். தன்னுடைய பொறுப்பிலிருந்து அவர் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவருக்கு தீயணைப்பு ஆணைய தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்கூட்டியே வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தீயணைப்பு ஆணைய தலைவராக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தீ ஆணையம் தலைவராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள். தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த மாதம் ஓய்வு பெறக்கூடிய நிலையில அவருக்கு தீ ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதனுடைய தலைவராக நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே அந்த தகவலை நம் பிரத்யேகமாக நியூஸ் 18 தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது அதற்கான உத்தரவை அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தமிழக டிஜிபியாக சங்கர் ஜிவால் இன்றைய தினம் அவருக்கு பணி நிறைவு அணிவகுப்பு நடைபெறுகிறது. 31ஆம் தேதியோடு அவர் பணி ஓய்வு பெறக்கூடிய நிலையில புதுசாக தீ அணைப்பு ஒரு ஆணையம் என்ற ஒரு ஆணையம் உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக தீ அணைப்புடைய அந்த பணியாளர்களுக்கான நலனை கருத்தில் கொண்டு ஒரு ஆணையத்தை உருவாக்குவதாக தமிழக அரசு அறிவித்து அந்த ஆணையத்துடைய தலைவராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பானது வழங்கப்படுகிறது. அதே போல கூடுதல் இயக்குனர், மெம்பர் செக்ரட்டரி உள்ளிட்ட பொறுப்புகள்லாம் இதில் ஒரு ஆணையமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்துடைய முதல் தலைவராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வமான உத்தரவானது தமிழக அரசால் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோகுல், இது குறித்த விவரங்களை நம்ம முன்கூட்டியே வெளியிட்டிருந்தோம். இந்த ஆணையத்தினுடைய சிறப்புகளாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட இருக்கு? நிச்சயமாக சங்கர் ஜிவாலுக்கு நிச்சயமாக ஒரு பொறுப்பு வழங்கப்படும். அவர் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக அவருக்கு கூடுதலாக அடுத்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் வழங்கப்படும் என்ற தகவலாம் சொல்லப்பட்ட போது நியூஸ் 18 முன்கூட்டியே அவருக்கு தீ ஆணையம் என்ற ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டு அதனுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அவருடைய பணி ஓய்வு கோப்பில் முதலமைச்சர் அதற்கு ஒப்புதல் வழங்கிவிட்டதாகவும் நாம் ஏற்கனவே நம்ம பிரத்யேகமாக அந்த தகவலை வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தீ மீட்பு பணியுடைய அந்த பணியாளர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அதற்காக அது நவீனப்படுத்தும் விதமாக ஒரு ஆணையத்தை உருவாக்குகிறோம் என்று தமிழக அரசு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதற்காக ஒரு ஆணையத்தை உருவாக்கப்பட்டு முதல் தலைவராக தற்போது சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக டிஜிபியாக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். பல்வேறு முக்கிய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறார். பல்வேறு குறிப்பாக இந்த அரசுடைய 2 ஆண்டு கால தமிழக டிஜிபி மட்டுமில்லாமல் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை சங்கர் ஜிவால் வகித்த நிலையில அவர் ஓய்வு பெறக்கூடிய இந்த நாளில் தற்பொழுது புதிய அறிவிப்பை அவருக்கு தீ அணைப்பு என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதனுடைய சேர்மனாக தலைவராக அறிவித்து கூடுதல் முக்கியத்துவத்தை சங்கர் ஜிவாலுக்கு இந்த அரசு வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல அந்த தகவல் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பாக வெளியிடப்பட்டது. கோகுல், இப்போ இந்த ஆணையத்துல சங்கர் ஜிவாலுக்கு கீழே எவ்வளவு உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள்? இப்போ பணியில் இருந்த போது சங்கர் ஜிவால் மேற்கொண்ட முக்கியமான நடவடிக்கைகளை ஒரு முறை நினைவு கூற முடியுமா? சிஎம்டிஏ அதே போல ஏற்கனவே ஓய்வு பெற்ற மாவட்ட தீயணைப்பு அலுவலர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஒரு 5 பேர் உறுப்பினர்களாக இந்த ஆணையத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீயணைப்பு என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் தீயணைப்பு துறையுடைய பணியாளர்கள் மட்டுமில்லாமல் துறை சார்ந்த நலன் சார்ந்த பணிகளை மேற்கொள்வது அதை மேம்படுத்துவதற்காக இந்த துறையானது உருவாக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசுடைய அந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்காக தலைவர் 5 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு ஆணையமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதல் தலைவராக தற்போது ஓய்வு பெறவுள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் அவருக்கு 5 மணிக்கு சென்னை ராஜரத்ன மைதானத்துல பணி ஓய்வு அணிவகுப்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில 31ஆம் தேதியோடு அவர் தமிழக டிஜிபி என்ற பொறுப்பிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய நிலையில புதிய ஆணையத்துடைய தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
கோகுல், இப்போ இந்த ஆணையம் எங்க செயல்பட இருக்கிறது? இவர் இந்த ஆணையத்தினுடைய பொறுப்பை ஏற்ற பிறகாக அதனுடைய செயல்பாடுகள் குறித்து ஏதேனும் வரைவுகள் அதாவது தயாரிக்கப்பட்டது, அதுக்கான பணிகள் எல்லாம் முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்டதா? ஒரு இயக்குனர் உள்ளிட்ட பொறுப்புகள்லாம் ஏற்படுத்த எழும்பூரில் இதற்கான அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் தீயணைப்புத்துறை என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அந்த துறை சார்ந்த பணிகளை மேம்படுத்துவது, அதில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய நலன்களை மேம்படுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த ஆணையமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எழும்பூர்ல இந்த அலுவலகம் செயல்பட்டு வந்தக்கூடிய நிலையில புதிய ஆணையத்துடைய சேர்மனாக தற்பொழுது சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு 5 உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நன்றி கோகுல், இது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக இணைந்து வழங்கியமைக்காக.